டிஎம்கே தொடர்ந்து ஆட்சி பண்றதுக்கு முடியாதா இல்ல மக்கள் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா? இல்ல டிஎம்கேன்னு சொல்றதை தாண்டி என்னன்னா பொதுவாகவே மக்களுக்கு என்னன்னா நீங்க ஒரு வாட்டி அதிமுக இருந்ததுன்னா அடுத்த வந்து டிஎம்கே வந்து சில சமயம் வந்து எம்ஜிஆர் தொடர்ச்சியா இருந்திருக்காரு, ஜெயலலிதா அம்மையார் வந்து இருந்திருக்காங்க, வந்து அதை தாண்டி கலைஞரும் இருந்திருக்காரு. இது மக்களுடைய இயல்பான ஒரு மனநிலை தான் வந்து அதுதான் சீமான் சொல்றது வந்து இப்ப வந்து இதுவா சொல்றாரு. அது பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சென்னையில மாறும் அடிக்கடி வந்து சென்னை வந்து ஒட்டுமொத்தமா மாறும். சென்னையோட முழுக்க ஒரு டிஎம்கே வேட்பாளர் வெற்றி பெறுவாங்க, அடுத்ததுல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே, அடுத்ததுல பாத்தீங்கன்னா மறுபடியும் டிஎம்கே. நீங்க மற்ற இதுல பாக்குறத விட வந்து சென்னையில இருக்கிறது அது அப்படிதான் சொல்றாரு கண்டி வந்து இது மாறுதலா இந்த வாட்டி நாங்க தான் வருவோம் அப்படின்றது வந்து உறுதியா இதுவா இருக்கிறதுக்கான விஜய்க்கான காரணம் என்னன்னா இந்த கூட்டம் தான் வந்து இப்படி வர கூட்டம் வந்து இது ஓட்டா மாறிடுமா, இது விஜயை பார்க்க வராங்க. நான் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சைமன் வந்து விஜய்க்கு வந்து விவாகரத்து விஷயம் வந்தது வந்து நம்ம அதை பத்தி பேச வேணாம், நம்ம அது கடந்து போன ஒரு விஷயம். அது நான் அதை பத்தி கூட பர்சனலா எங்கேயும் பேசவே இல்லை. நான் ஒரு இதுக்காக சொல்றேன், இந்த ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல என்ன ஆயிப்போச்சு, விஜய்க்கு பெண்கள் செல்வாக்கு குறைஞ்சு போச்சுப்பா, பெண்கள் பூரா வந்து கட்டையை வச்சுன்னு ஒவ்வொருத்தரும் நின்றுட்டு இருக்காங்க வந்து பெண்கள் பூரா விஜய் இந்த வழியா தான் நான் வரட்டும் நான் பாரு வந்து அப்படின்ற அளவுக்கு விஜய் கூட்டத்துக்கு பெண்களே இனி வரமாட்டாங்க. என்னையா வந்து பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசிவிட்டு உங்க வீட்டுல இருக்கிற மனைவியை வந்து நீ துன்புறுத்தி இருக்கிற, உங்க வீட்டுல இருக்கிற மனைவியை நீ வந்து டார்ச்சர் பண்ணிருக்க அப்படின்னு பொழுது நிறைய பேர் என்னன்னா நான்லாம் கூட எதிர்பார்த்தேன். திருச்சி விமான நிலையத்திலிருந்து கிளம்பி தஞ்சாவூருக்கு போவார் வந்து செங்கிப்பட்டிக்கு போற வழியில எந்த பெண்களும் இவருக்கு ஆதரவே இருக்க மாட்டாங்க பொழுது எதிர்ப்பு ஏதாவது குரல் வரும் பார்த்தா அது பின்னாடி ஓடி வந்தவங்களை பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் பெண்கள் தான் இருக்கிறாங்க, பெண்கள் தான் இருக்காங்க. இது என்னன்னா ஒரு அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், இது பர்சனல், இது எந்த விதத்திலையும் பாதிக்காது. இப்போ விஜயா அதை தான் நினைச்சிருப்பார், விஜய்க்கே உள்ள கூட இருந்திருக்கலாம் அது இன்னும் எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் ஏதாவது அது எதிர்வினை ஆகுமா அப்படின்னு ஒரு துளி கூட அதுல இல்லை. வந்து ஒண்ணு கேட்டா இன்னைக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தது, அவ்வளவு பெரிய ஸ்பீச்சும் வந்து ஒரு இத்தனை நாள் பேசுறதை தாண்டி இப்ப விஜயோட ஸ்பீச் வந்து ஒட்டுமொத்தமா ரொம்ப நல்லா இருந்தது. அதனால வந்து மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க, பர்சனல் எது, பொதுவான ஒரு விஷயம் எது, இவருக்கான தொழில் எது, இதெல்லாம் வந்து தனித்தனியா பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதை தாண்டி விஜய் ரொம்ப நம்பிக்கை இருக்கிறது இந்த எலெக்ஷன்ல நான் வெற்றி பெற்றுவேன், எனக்கு வந்து இந்த ஆதரவு இருக்காங்க, என்னை வந்து பிரிச்சு பார்க்க மாட்டாங்க யாரும். விஜய் தான் தமிழ்நாடு தான் விஜய், இந்த மக்களும் அப்படிதான் என்ன பாக்குறாங்க, அவங்களோட ஒரு ஆளா அப்படின்றது அது அவருடைய மிகப்பெரிய கான்பிடென்ட். அது